திடீரென ஓய்வு அறிவித்தார் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி. இவருடைய ஓய்வை கேட்டு இப்போ இந்திய அணியில் அடுத்தடுத்த மிக முக்கியமான வீரர்கள் அவங்களும் ஓய்வு அறிவிச்சிருக்காங்க. இதனால இந்திய ரசிகர்கள் எல்லாருமே இப்போ மிகப்பெரிய அதிர்ச்சியில் ஆழ்ந்திருக்காங்க. என்ன காரணம்? இந்தியாவில் ரோஹித் சர்மா விராட் கோலி 2 பேருமே இப்போ சூப்பராக ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் 6 மாதத்துக்கு முன்னாடியே இவங்க 2 பேரையுமே T20 ஃபார்மேட் வந்து ஓய்வு அறிவிக்க சொல்லிட்டாங்க BCCI. அப்போவே 2 பேருமே T20 விட்டு விலகலாம் முடிவு பண்ணிட்டாங்க. அந்த நேரத்தில் ஹர்திக் பாண்டியா தான் கேப்டனாக இருந்தார். அப்போதைக்கு ஹர்திக் பாண்டியா ஏற்பட்ட காயத்தின் காரணமாக அவர் விலகிட்டார். வேறு வழியே இல்லாமல் ரோஹித் சர்மா தலைமையில் மீண்டும் T20 ஃபார்மேட்டாக தான் ஆரம்பித்தாங்க. அப்படி ஆரம்பித்ததுக்கு பிறகு T20 ஃபார்மேட்டை ஈஸியாக ஜெயிச்சிருந்தார். இதனால் நடக்கக்கூடிய T20 வேர்ல்டு கப் மேட்ச்சுக்கு ரோஹித் சர்மாவை கேப்டன்ஷிப் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி BCCI கடைசி கட்டத்தில் முடிவு பண்ணி அவரை அனுப்பி வைத்தாங்க. அப்படி அனுப்பி வைத்த ரோஹித் சர்மா எங்கே ஆரம்பித்தாரோ 10 வருடத்துக்கு முன்னாடி அதே T20 வந்து இப்போ மேட்சை முடிச்சு கொடுத்துருக்காரு. ரொம்ப அழகாக கேப்டன்ஷிப் பண்ணி மேட்சை ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. இருக்கக்கூடிய எல்லா வீரர்களுமே சொல்லக்கூடிய ஒரே காரணம், இந்த மேட்ச் நாங்கள் சிறப்பாக செயல்படுறதுக்கு காரணமே ரோஹித் சர்மா மட்டும்தான். ரோஹித் சர்மாவுடைய கேப்டன்ஷிப் தான் எங்களை ஜெயிக்க வச்சிருக்கு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இந்த மேட்சை முடிஞ்சதுக்கு பிறகு ரோஹித் சர்மா ரொம்பவே கண் கலங்கிட்டாரு. என்னுடைய பெயர் சொல்கிறதுக்கு இந்த ஒரு கேப்டன்ஷிப்பில் இந்த ஒரு கப்பு எனக்கு போதும். இது நான் பண்ண மிகப்பெரிய சாதனை தான். என்னுடைய வீரர்கள் எல்லாருமே எனக்காக சிறப்பாக செயல்பட்டாங்க. அதனால தான் நாங்கள் இந்த வெற்றியை பதிவு பண்ண முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா சொல்லியிருக்காங்க. ஸோ ரோஹித் சர்மா சொன்னதுக்கு பிறகு அவர் ரொம்பவுமே கண் கலங்கி, ரசிகர்களுக்கு நான் இப்போ மிகப்பெரிய ஒரு சோகமான நிகழ்வை சொல்ல போகிறேன். அதாவது எனக்காக இவ்வளோ தூரம் ஆதரவு அளித்து என் கூட ட்ராவல் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நான் இப்போது என்னுடைய சகாப்தத்தை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது இனிமேலும் என்னால் T20 ஃபார்மேட்டில் ப்ளே பண்ண முடியாது. இளைஞர்களுக்கு வழி விடலாம்னு நினைக்கிறேன். ஸோ என்னுடைய T20 ஃபார்மேட்டில் நான் இப்போ ஓய்வு அறிவிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா சொல்லியிருப்பாங்க. அவர் சொன்ன அடுத்த செகண்டே விராட் கோலி என்னாலையும் இனிமேல் T20 ஃபார்மேட்டில் செயல்பட முடியாது. ஸோ நானும் ரோஹித்துமே விலகிக்கிறோம். இனிமேல் இளைஞர்கள் எல்லாருமே சிறப்பாக செயல்படட்டும் அப்படிங்கிற மாதிரி நன்றி வந்தே மாதரம் ஜெய்ஹிந்த் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை கேட்ட உடனே இந்திய கிரிக்கெட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாமே கண் கலங்கிட்டாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மாவை மிகப்பெரிய குருவாக கொண்டிருக்க பும்ரா, ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ் எல்லாருமே கண் கலங்கி ஓடி வந்துட்டாங்க. சொல்லப்போனால் அக்ஷர் பாட்டீலும் சேர்ந்து அவங்க கூட ஓடி வந்து கட்டி பிடிச்சி கண் கலங்கி அழுதுருப்பாங்க. இந்த 4 வீரர்களுமே எங்களால் நீங்கள் இல்லாமல் இருக்க முடியாது. எங்களுடைய இவ்வளோ பெரிய வெற்றிக்கு காரணம், நாங்கள் இந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய மிகப்பெரிய வீரர்களாக பார்க்க போகிறோம் அப்படின்னா அது காரணமே நீங்கள் தான். ஸோ நீங்கள் சொல்லிக் கொடுத்த வழியில் தான் நாங்கள் இவ்வளோ நடந்து வந்திருக்கோம். அதனால் நீங்கள் கேப்டன்ஷிப் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் எங்கள் டீமில் தொடர்ந்து இருக்கணும். எப்படி விராட் கோலி இதுக்கு முன்னாடி கேப்டன்ஸ்லேருந்து விலகி மேட்ச்சில் தொடர்ந்து ஒரு பிளேயராக அவருடைய பர்ஃபார்மன்ஸை சூப்பராக வெளிப்படுத்திட்டு இருக்காரோ அதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து எங்கள் அணியில் இருக்கணும். நீங்கள் எங்கள் கூட இருந்தால் மட்டும் தான் நாங்கள் ஜொலிக்க முடியும். நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அந்த ஏக்கம் எங்களுக்கு செட் ஆகாது. நீங்கள் இல்லாத ஒரு அணியை எங்களால் பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் இல்லை அப்படின்னா நாங்களும் இருக்க மாட்டோம். இந்த அணியிலேருந்து நாங்கள் விலகிடுவோம். அணியை விட்டு நாங்களும் ஓய்வு அறிவிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி ஜஸ்வந்த் பும்ரா, ஹர்திக் பாண்டியா மற்றும் சூரியகுமார் யாதவ், அக்ஷர் பட்டேல் 4 பேருமே அதே இடத்துல கண் கலங்கி கதறி அழுதுருக்காங்க. அவங்க சமாதானப்படுத்த முடியாத ஹர்திக் பாண்டியாவுக்கு பற்றி ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி எல்லாருமே ஹர்திக் பாண்டியாவோட கையை பிடிச்சி, ஸோ இவர் தான் இனிமேல் அடுத்த கேப்டன், இவர் தலைமையில் நீங்கள் சிறப்பாக செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா கண் கலங்கிட்டு அந்த இடத்துல கிளம்பியிருக்காரு. இதனால் இப்போ ஒரு பக்கம் T20 வேர்ல்டு கப் மேட்சை நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மிகப்பெரிய பெருமையும் மகிழ்ச்சியும் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஹர்திக் பாண்டியாவுடைய தலைமையில் தான் இனிமேல் டீம் செயல்பட போகுது அப்படின்னும் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இப்போ ஓய்வு அறிவிச்சிருக்கிறது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தையும் அதிர்ச்சியும் அளிச்சிருக்கு.